வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. என்னை போன்ற பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் சிந்தித்து செயல்படுவதுதான் அவரை போன்ற அரசியல்வாதிக்கு ஏற்புடையதாக இருக்கும் என காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்துள்ளார். பெண் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பாக அவதூறு பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். அவரது கையை சிறையில் 10 காவலர்கள் அடித்து உடைத்ததாக ஏற்கனவே புகார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது போலீசார் அழைத்துச் சென்றபோது மீடியா முன்பு தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனவும், கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன், கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் எனது கையை உடைத்தார் என பேசிக்கொண்டே சென்றார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்ம மரணம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இதனையடுத்து ஜெயக்குமார் தனசிங் மர்ம மரணம் தொடர்பான வழக்கில் முக்கிய ஆதாரமான டார்ச் லைட் ஒரு வாரத்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது ஏன் என்பது பற்றி தென்மண்டல ஐஜி கண்ணன் விளக்கம் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படும் வகையில் மூல வைகையில் விரைவில் அணை கட்ட வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் வீட்டில் வளர்த்து வரும் நாய்கள் பொதுமக்களை கடித்து காயப்படுத்தும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து நாய்களை வீடுகளில் வளர்ப்பவர்கள் அரசின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய ஆதாரம் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி.